ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்துட்டு லாங்குவேஜ் சீரிஸ் தான். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஸ்டின் டைப்ஸ் நான் போடுற வீடியோ வந்து பிகினர்ஸ்க்காக தான். ஓகேவா? அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ன இவ்ளோ இந்த வாட்டு, வேர் இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பிகினிங் லெவல்ல கத்துக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கான வீடியோ தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்ல வந்து யூஸ் பண்ற வேர்ட்ஸுக்கு இங்கிலீஷ்ல என்ன மாரி சொல்லணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நமக்கு வந்து கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, இந்த வேர்ட்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வாட். வாட் அப்படின்னா மீனிங் வந்துட்டு என்ன அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம தமிழ்ல வந்துட்டு என்ன, என்ன பண்ற அப்படின்லாம் கேட்போம்ல. ஸோ அப்போ வந்து அந்த என்ன அப்படிங்கிறதுக்கு நீங்க இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெர்ம் வந்து வாட். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எங்க போற அப்படின்னு கேட்போமா? ஸோ எங்கே அப்படின்றத இங்கிலீஷ்ல வந்து வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னா வாட், எங்கே அப்படின்னா வேர். அதுக்கப்புறம் எப்போ, எப்போது அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அதை வந்து இங்கிலீஷ்ல வென் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வென் அப்படின்னா எப்போதுன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யாரு அப்படின்னு நம்ம கேட்போமா தமிழ்ல. அதை வந்து இங்கிலீஷ்ல ஹூ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஸோ இங்கிலீஷ்ல ஹூ, தமிழ்ல யாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அப்படின்லாம் நம்ம கேட்குறோம்ல, அதை வந்து நம்ம இங்கிலீஷில் ஒய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒய் அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எது. ஸோ தமிழில் வந்து எதுன்னு நம்ம யூஸ் பண்ணுறது இங்கிலீஷில் வந்து விச் அப்படின்னு சொல்லுவோம். விச். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்படின்றத இங்கிலீஷில் வந்து ஹவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் அப்படின்றது என்ன அப்படின்னு அர்த்தம். வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். வென் அப்படின்னா எப்போதுன்னு அர்த்தம். ஹூ அப்படின்னா யாருன்னு அர்த்தம். ஒய் அப்படின்னா ஏன் அப்படின்றதுக்கு தான் இங்கிலீஷில் ஒய்ன்னு அர்த்தம். அடுத்தது தமிழில் எது அப்படின்னா அதை வந்து இங்கிலீஷில் விச் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் எப்படி அப்படின்றத இங்கிலீஷில் ஹவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட்னா வந்துட்டு லிவிங், அதாவது மனுஷங்களா இருக்கலாம், இல்லை வந்து விலங்கு, பறவை, பொருட்களாக இருக்கலாம். எல்லாமே வந்து சப்ஜெக்ட்குள்ளே வரும். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ, ஷீ, இட், யூ, வி, இன்னும் நிறையா இருக்குது. இதில் வந்து இது எல்லாமே வந்து நம்ம ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் அந்த டென்ஸு எடுக்கும்போது நான் இதெல்லாமே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தனியாக ஒரு வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமேன்னு தான் இதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். இப்போது ஹீ அப்படின்னா அவனும் சொல்லலாம், அவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மரியாதைக்கு நீங்கள் அவர் அப்படின்னு சொன்னாலும் ஹீ தான். இல்லை அவன் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து என்னது இங்கிலீஷில் ஹீ தான். ஸோ ரெண்டு டேர்முக்குமே இங்கிலீஷில் ஒரே வார்த்தை தான். அதே மாதிரி ஷீக்கும் அப்படிதான். ஸோ அவள் அப்படின்னாலும் ஷீ தான், அவர் அப்படின்னாலும் ஷீ தான். அடுத்து ஸோ மேல நீங்கள் அதாவது ஒரு ஆணை சொல்லும்போது ஹீன்னு யூஸ் பண்ணுவீங்க, பெண்ணை சொல்லும்போது ஷீன்னு யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அடுத்தது இப்போ வந்து ஆடு, மாடு, கோழி, இல்லை வந்து ஏதாவது ஒரு பொருள் அப்படின்னா அது இதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா இட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இட். அது வந்து அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இன்செக்ட்ஸாக இருந்தாலும் சரி, மனுஷங்க இல்லாமல் வேற என்ன இருந்தாலுமே அது வந்து அதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களும் வரும். இப்போ ஒரு பாக்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பேனாவாக இருக்கலாம், இல்லை ஒரு பென்சிலாக இருக்கலாம், இல்லை ஒரு புக்காக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லும்போது இட் அப்படின்ற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூ. யூனா வந்து நீ அப்படின்னாலும் யூ தான், நீங்கள் அப்படின்னாலும் யூ தான். ஸோ மரியாதை வந்து நமக்கு தமிழில் தான் வந்து நீ, நீங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வார்த்தையாக இருக்குது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் யூ தான். ஸோ எந்த
இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து அது மரியாதையா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாம், நாங்கள். இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா வி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நாம்னாலும் வி தான், நாங்கள்னாலும் வி தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தே. தேனா அவர்கள்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள்னு நம்ம தமிழ்ல சொல்றத இங்கிலீஷ்ல தே அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது உங்களுடைய, உன்னுடைய அப்படின்னா இங்கிலீஷ்ல யுவர். நான் சொன்ன மாதிரி மரியாதை வந்து நம்ம தமிழ்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுவோம். பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அந்த யூஸ் பண்ற சென்டென்ஸை பொறுத்து அது வேரி ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மென்னா இருந்தது அப்படின்னா ஹீ யூஸ் பண்ணுவோம். ஃபீமேலாக இருந்தால் ஷீ யூஸ் பண்ணுவோம். அதே வந்து இப்போ நம்மக்குள்ளே பேசிக்கிறோம் உன்னுடைய, உங்களுடைய அப்படின்னா அதை நீங்கள் இங்கிலீஷில் யுவர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நான்னு சொல்கிறது இங்கிலீஷில் வந்து ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் அப்படின்னா ஐ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரலாம், அப்போ மைனா என்ன அப்படின்னா மைன்றது வந்து என் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய, என், இதெல்லாம் வந்து மை. ஓகேவா? ஸோ மீனா எனக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மைன்னு சொல்லுவோம். மைன்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஐனா நான், மைனா என்னுடைய. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீ அப்படின்னா என்னுடையது, இல்லைன்னா எனக்காக அப்படின்னு கூட வச்சுக்கலாம். மீ அப்படின்னா எனக்கு அப்படின்னு அர்த்தம். இது எனக்கு பிடிக்கும். ஓகே, இந்த கிஃப்ட் வந்து அம்மா அம்மா வந்து எனக்காக வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லும்போது திஸ் கிஃப்ட் மாம் பாட் திஸ் கிஃப்ட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீன்றது வந்து எனக்கு, எனக்கா அப்படின்ற மாதிரி வார்த்தைக்கு யூஸ் பண்ணுவோம். மைன் அப்படின்னா என்னுடையதுன்னு அர்த்தம். அதாவது கொஞ்சம் பொசஷனாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, மற்றவங்களுக்குன்னு நம்ம வந்து அதை விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி உள்ள விஷயத்த தான் நம்ம மைன்னு சொல்லுவோம். கரெக்டாக? எனக்கு தான் சொந்தம் அப்படின்னா நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அதை தான் வந்து நம்ம இங்கிலீஷில் மைன்னு சொல்லுவோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.